வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். அண்ட் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் த லாட்டின் ஸ்கொயர் டிசைன் gives the following results for the yield of wheat per acre. The letters corresponds to varieties, columns corresponds to treatments, rows corresponds to blocks. Discuss the variation of the yields with each of these factors. டேபுலேஷன் கொடுத்துருக்காங்க. புரியுதாம்மா? இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு விஷயம், இது ஒரு லாட்டின் ஸ்கொயர் டிசைன் சொல்லிட்டான். லாட்டின் ஸ்கொயர் டிசைன்னா தேர் ஆர் 3 ஃபேக்டர். அதையும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? த லெட்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு வெரைட்டிஸ். லெட்டர்ஸ்ன்றது டேபுலேஷனுக்குள்ளே இந்த மாதிரி ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல, இந்த லெட்டர்ஸ் வந்து வெரைட்டியை குறிக்கும். காலம் கரஸ்பாண்ட்ஸ் டு ட்ரீட்மெண்ட் அண்ட் ரோஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு பிளாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி வேரியேஷன் ஆஃப் த ஈல்டு என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புரியுதாம்மா? கொஸ்டின் புரியுதா? சொல்யூஷன் போகலாமா? ஸோ எல்எஸ்டியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னம்மா? நம்ம ஹைப்பாத்திசிஸை ஃப்ரேம் பண்ணணும். ஸோ H0 தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாக்ன்றது இங்கே ரோஸ், பிட்வீன் ட்ரீட்மெண்ட் அது காலம்ஸ், அண்ட் பிட்வீன் வெரைட்டிஸ் அதுதான் வந்து நம்மளுடைய லெட்டர்ஸ். அடுத்து H1 இங்கே நோ சிக்னிஃபிகண்ட், இங்கே வந்து தேர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாக், பிட்வீன் ட்ரீட்மெண்ட் அண்ட் பிட்வீன் வெரைட்டிஸ். இதை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். ஆனால் நோ சிக்னிஃபிகண்ட் போட போகிறதில்ல, தேர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ்னு போட போகிறோம். புரியுதாம்மா? இப்போ இந்த டேபுலேஷனை நான் ரீடூ பண்ண போகிறேன். எதுக்கு பண்ணோன்னா எல்லாம் பெரிய பெரிய வேல்யூவாக இருக்குது. இதில் 16, 10, 11 இந்த மாதிரி பெரிய நம்பர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? நான் எல்லாத்துலேயும் ஒரு 10 சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும்? இது A 6 ஆகிடும், இது B 0 ஆகிடும், C 1 ஆகிடும், D -1 ஆகிடும், E வந்து 9 - 10 -1ன்னு வந்துடும். புரியுதாம்மா? அதை மாதிரி நான் இந்த 5 ரோவையும் எழுத போகிறேன். அதுதான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், A6 B0 C1 D1 E -1 இந்த மாதிரி 5 ரோவையும் நான் எழுதிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்? கொடுத்துருக்க வேல்யூலேருந்து 10 மைனஸ் பண்ணி, இப்போ 9 இருக்குன்னா 9 - 10 -1ன்னு போடுவோம். இந்த மாதிரி மைனஸ் பண்ணி இந்த 5 ரோவையும் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ நமக்கு தெரியும் ரோஸ் வந்து என்னதுமா? ரோஸ் கரஸ்பாண்டிங் டு பிளாக், அப்போ இந்த இடத்துல பிளாக்னு போட்டேன். காலம்ஸ் கரஸ்பாண்ட் டு ட்ரீட்மெண்ட், அப்போ போட்டாச்சு. இந்த ஆல்ஃபபெட்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு வெரைட்டிஸ். புரியுதாம்மா? இப்போ நான் இங்கே பாருங்கள், 6 + 5 11, 11 + 2 13, 13 + 3 16. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -1, அது கூட -2 ஆட் பண்ணால் -3 ப்ளஸ் -4 வந்து -7 + 1 வந்து -6. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. 5 இதையும் இந்த பக்கம் ரோஸையும் அதே மாதிரி ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், 6 + 0 6 + 1 வந்து 7, 7 - 1 6, 6 - 1 5. இதே மாதிரி இந்த பக்கம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த ஆன்சரும் டேலி ஆகும். திஸ் கம்ஸ் அஸ் 31. இதுதான் நம்ம கிராண்ட் டோட்டல். புரியுதாம்மா? இப்போ ஸ்டெப் 1 போகலாமா? ஸ்டெப் 1 என்னது? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். எத்தனை ரீடிங் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? இதுதான் கொஸ்டினில் கொடுத்துக்க ரீடிங். நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். கொஸ்டினில் கொடுத்துக்கிறது ஆக மொத்தம் ஒரு ரோவில் 5 ரீடிங்ஸ்னு 5 ரோ கொடுத்துருக்கான். ஸோ n வந்து 25, 5 5 25 ரீடிங் கொடுத்துருக்காங்க. புரியுதாம்மா? அடுத்து ஸ்டெப் 2 கிராண்ட் டோட்டல். இந்த ரோ வைஸ் டோட்டலும் காலம் வைஸ் டோட்டலும் தான், அது ரெண்டும் ஒன்று தான் வரும். தட் இஸ் கிராண்ட் டோட்டல். ஸோ கிராண்ட் டோட்டல் T வந்து 31. புரியுதாம்மா? ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. அடுத்து ஸ்டெப் 3 பார்க்கலாமா? அடுத்து ஸ்டெப் 3 கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது என்னது? T²/n. Tன்றது செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சது, பை என்னன்றது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சது. இப்போ பாருங்கள், Tன்றது என்னது? இங்கே இந்த கிராண்ட் டோட்டல் அது 31. ஸோ 31² பை என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 25. ஸோ 31² / 25 which is equal to 38.44. அடுத்து ஸ்டெப் 4 TSS டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு x1² + x2². சமேஷன் நம்ம எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். x1² + x2² + x3² எக்ஸெட்ரா மைனஸ் த கரெக்ஷன் ஃபேக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதோட வேல்யூஸ் என்னென்னா இது அத்தனை வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 6² + 0² + 1² + -1² + -1² + -1² + 0² + -1² + 4² + 2² + 1² இதுதான் இங்கே வரும். இங்கே பாருங்கள், அடுத்து +5² + -2² + -2² + 0² + 8² + 2² இதே மாதிரி இது வரையும் நம்ம போடணும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். போட்டதோடு நிறுத்தக்கூடாது. மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் 38.44 போடணும். இண்டிவிஜுவல் 25 ரீடிங் கொடுத்தா 25 ரீடிங்கோட ஸ்கொயரை
தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரெக்ஷன் ஃபேக்டரை மைனஸ் பண்ணணும். இதுதான் டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர். இண்டிவிஜுவல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை எல்லா நம்பருக்கும் ஆட் பண்ணணும் மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். புரியுதாமா? அடுத்து ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் ரோஸ். இது என்ன பண்ணணும்? ரோஸுன்னு போது தெரியும். சிக்மா போன தடவை வெறும் ஸ்கொயர் மட்டும் பண்ணோம். இங்கே சிக்மா R1 சம் ஆஃப் R1 த ஹோல் ஸ்கொயர் பை N1. N1ன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இன் R1. இங்கே பாருங்கள், இப்போது இதுதான் R1. எத்தனை இதில் ஒரு டோட்டல் என்ன? 5. அப்போ 5 ஸ்கொயர்ட் பை N1ன்றது 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த ரோவில். ஸோ N1 5. ஸோ ஃபஸ்ட் ரோவில் மட்டும் 5 எலிமெண்ட் இருக்காது, செகண்டில் 5, தேர்டில் 5, எல்லாமே 5 இருக்கும். இங்கே பாருங்கள் 6 9 6 5. 6 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் எல்லாமே டிவைடட் பை 5ஓடு இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இன் ரோ ஆல் த ரோஸ் 5. புரியுதாமா? போட்டு மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் 38.44. ஸோ SSR 2.16. அடுத்து ஸ்டெப் 6. SSC சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம். அப்போ இங்கே ரோன்னு போட்டது இங்கே காலம்னு போட போகிறோம். இதே மாதிரி தான். எத்தனை காலம்? ஏன் 5 போட்டிருக்கேன்னா, நமக்கு இங்கே ரோவும் 5 தான் போட்டிருந்தேன். ஏன்னா நமக்கு 5 ரோ இருந்தது, இங்கே காலமும் 5 தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 5 காலம் இருக்குது. இப்போ இந்த காலமோட டோட்டல் என்ன பண்ணோம்? 16 ஹோல் ஸ்கொயர் பை 5 ப்ளஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் பை 5 ப்ளஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் பை 5 ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு பை 5 ப்ளஸ் 14 ஸ்கொயர் பை 5. ஏன் 5 போடுறோம்? ஒரு காலம்லேயும் 5 எலிமெண்ட் தான் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இதை தான் போட்டிருக்காங்க. கடைசியில் கரெக்ஷன் ஃபேக்டரையும் சப்ராக்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மைனஸ் 38.44. ஸோ எஸ்எஸ்சியோட ஆன்சர், அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம் 66.56. அடுத்து ஸ்டெப் 7. இப்போது ரோஸ் முடிச்சாச்சு, காலம் முடிச்சாச்சு. நான் மாறி எழுதியிருக்கேன் நான் கொடுத்ததை விட. இது ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். எது எப்படி போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். எஸ்எஸ்சி போட்டிருப்பேன், உங்களுக்கு ஜென்ரல் ப்ரொசீஜரில் எஸ்எஸ்ஆர் அடுத்து போட்டிருப்பேன். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அடுத்து ஸ்டெப் 7. ஸ்டெப் 7 ரோ முடிச்சாச்சு, காலம் முடிச்சாச்சு. பிட்வீன் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு புது காலம் போட்டே ஆகணும். எப்படி போடணுன்றது பாருங்கள். நமக்கு இங்கே 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது கரெக்டாக. ABCDE இருக்குது, வெரைட்டிஸ். அப்போ அந்த 5 வெரைட்டியும் நான் இங்கே எழுதிடுறேன். ஏன்னா அது இந்த உள்ள இருக்க லெட்டர்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு வெரைட்டிஸ்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரைட்டிஸ் ABCDE. அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் ஏ என்ன வேல்யூ? 6, செகண்டில் 4, தேர்டில் 8, ஃபோர்த்தில் 3, ஃபிஃப்த்தில் 1. 6 4 8 3 1. இங்கே பாருங்கள் 6 4 8 3 1. இதுதான் ஏ. இப்போ பி எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் 0, செகண்ட் ரோவில் 2 0 2 5 3 4 0 2 5 3 4. இதை மாதிரி எடுக்கணும். அடுத்து சி பாருங்கள். 1 -1 0 2 3. 1 -1 0 2 3. 1 -1 0 2 3. புரியுதாமா? அடுத்து டி. -1 1 -2 2 0. -1 1 -2 2 0. லாஸ்ட்டில் இ பாருங்கள். -1 0 -2 -4 -3. -1 0 -2 -4 -3. புரியுதாம்மா? இப்போது இதோடைய டோட்டலை போட்டுருவோம். 6 + 4 10 + 8 18 + 3 21 + 1 22. அதே மாதிரி இங்கே 2 + 5 7 + 3 10 + 4 14. இங்கே -1 + 1 0 ஆகிடும். 2 + 3 5 மட்டும் இருக்கும். இங்கே -1 + 1 0 ஆகிடும். -2 + 2 0 ஆகிடும். ஸோ 0. இதில் -1 + -2 -3. அது கூட ஒரு -4 -7. அது கூட ஒரு -3 -10. ஸோ எல்லா வெரைட்டியும் பிரித்து எழுதியாச்சு. அதோட டோட்டல் போட்டாச்சு. இப்போ எஸ்எஸ்கே எப்படி போடணும்? எஸ்எஸ்கே ஈக்குவல் டு இதே தான்மா, இதோட ஸ்கொயர் டிவைடட் பை எத்தனை எலிமெண்ட்ஸ் இந்த அப்சர்வேஷன்? 5 இருக்குது. டிவைடட் பை 5 22 த ஹோல் ஸ்கொயர் பை 5 ப்ளஸ் 14 ஹோல் ஸ்கொயர் பை இங்கேயும் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் பை 5 ப்ளஸ் 0 ஹோல் ஸ்கொயர் பை 5 ப்ளஸ் -10 த ஹோல் ஸ்கொயர் பை 5. இதுலேயும் கரெக்ஷன் ஃபேக்டரை மைனஸ் பண்ணோம். -38.44. இதோடைய ஆன்சர் எஸ்எஸ்கேவோடைய ஆன்சர் 122.56. ஸ்டெப் 8 சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டியூ டு எரர். இது என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம ஸ்டெப் 4லேருந்து கண்டுபிடிச்சதெல்லாம் ஸ்டெப் 4ல் டிஎஸ்எஸ் கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்து கண்டுபிடிச்சதெல்லாம் சப்ராக்ட் பண்ணோம். டிஎஸ்எஸ் டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மைனஸ் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம் மைனஸ் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் ரோஸ் மைனஸ் சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த வேல்யூவெல்லாம் எடுத்து எழுதுனா இதோடைய ஆன்சர்
5.28. ஸோ SSE வந்து 5.28. புரியுதாம்மா? இப்போ ஸ்டெப் 9 நம்ம அனோவா டேபிள் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அனோவா டேபிள் வந்து பாருங்கள், சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், மீன் ஸ்கொயர், எஃப் கால்குலேட்டட். நான் இன்னொரு காலம் போட்டிருக்கேன், எஃப் டேபுலேட்டட் ஆர் டேபிள் வேல்யூ ஆஃப் எஃப். இது பிட்வீன் காலம், பிட்வீன் ரோ, பிட்வீன் ட்ரீட்மெண்ட், லாஸ்ட்டில் எரர் போட்டாச்சா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவெல்லாம் எடுத்து எழுதுகிறோம். பிட்வீன் காலம்னா எஸ்எஸ்சியோட வேல்யூ எடுத்து எழுதுகிறோம். இது வந்து நம்ம ஸ்டெப் 6ல் இங்கே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பிட்வீன் ரோன்றது எஸ்எஸ்ஆர், நான் இங்கே ஸ்டெப் 5ல் கண்டுபிடிச்சிருக்கேன் 2.16. பிட்வீன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டெப் 7ல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 122.56. அடுத்து எரர் எஸ்எஸ்சி, இது வந்து ஸ்டெப் 8ல் கண்டுபிடிச்சிருக்கோம் 5.28. இந்த எல்லா ரீடிங்கும் எடுத்து எழுதிட்டேன். லாட்டின் ஸ்கொயர் மெத்தடில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் காலம்க்கு, ரோக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த 3 ஃபேக்டருக்கும் n-1 தான். ஸோ என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் காலம் வந்து 5, 5 - 1 4, ரோவும் 5 தான். அப்போ 5 - 1 4. பிட்வீன் ட்ரீட்மெண்ட்னாலும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போட்ட ஸ்டெப் 7ல் போட்ட கேல்குலேஷன்லேயும் 5 காலம் ஆர் 5 ரோ எப்படினாலும் 5 தான் இருக்குது. ஸோ 5 - 1 காலம்னு எடுத்தாலும் 5, ரோன்னு எடுத்தாலும் 5 தான் இருக்குது. அதனால 5 - 1 4. அடுத்து எரரோடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மட்டும் n-1 இன்ட்டு n-2. n வந்து இங்கே எல்லா இடத்துலையும் 5 தான் இருக்குது, ரோ காலம் எல்லாமே. 5 - 1 இன்ட்டு 5 - 2, அதாவது 4 × 3 12ன்னு வரும். புரியுதாம்மா? இது வரையும் முடிச்சாச்சா? அடுத்து இந்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி. எம்எஸ்சி மீன் ஸ்கொயர் பிட்வீன் காலம், இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். எஸ்எஸ்சி டிவைடட் பை n-1, 66.56 டிவைடட் பை 4, 16.64. அடுத்து இங்கே மீன் ஸ்கொயர் பிட்வீன் ரோஸ், எஸ்எஸ்ஆர் டிவைடட் பை n-1, அதாவது 2.16 டிவைடட் பை 4, அதாவது 0.54. இங்கேயும் அதே தான். எம்எஸ்கே மீன் ஸ்கொயர் பிட்வீன் ட்ரீட்மெண்ட், அது எஸ்எஸ்கே பை n-1, அதாவது 122.56 பை 4, 30.64. முடிஞ்சிடுச்சா? அதே மாதிரி லாஸ்ட்டில் எம்எஸ்சி, எம்எஸ்சின்றது நம்ம எரர், மீன் ஸ்கொயர் எரர் இஸ் ஈக்குவல் டு எஸ்எஸ்சி பை n-1 இன்ட்டு n-2, அதாவது 5.28 டிவைடட் பை 12, 0.44. இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக செகண்ட் காலம் டிவைடட் பை தேர்ட் காலம் தான் பண்ணியிருக்கோம். புரியுதாம்மா? அடுத்து எஃப் கால்குலேட்டட். இந்த எஃப் கால்குலேட்டட் அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிட்வீன் காலமையும் எரர் கூட தான் கம்பேர் பண்ணணும், பிட்வீன் ரோவையும் எரர் கூட தான் கம்பேர் பண்ணணும், பிட்வீன் ட்ரீட்மெண்ட்டையும் எரர் கூட தான் கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிட்வீன் காலம். எம்எஸ்சியோட வேல்யூ என்னம்மா? 16.64. எரர் என்னது? எம்எஸ்சி மீன் ஸ்கொயர் ஆஃப் எரர் 0.44. எது பெருசு? எம்எஸ்சி தான் பெருசு. ஸோ எம்எஸ்சி இஸ் கிரேட்டர் தென் எம்எஸ்சி. அப்போ எது கிரேட்டரோ எஃப், அதாவது calculated value of f for the column C is equal to எது பெருசு? எம்எஸ்சி, அது மேலே வரும். சின்னதாக இருக்க எம்எஸ்சி டிவைடில் வரும், கீழே வரும், டினாமினேட்டரில் வரும். ஸோ இதோட ஆன்சர் 16.64 டிவைடட் பை இது 0.44. ஸோ இட் இஸ் 37.82ன்னு வரும். இப்போ ரோக்கும் எம்எஸ்ஆரையும் மறுபடியும் எரர் கூட தான் கம்பேர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது 0.54, இது 0.44. மறுபடியும் எம்எஸ்ஆர் இஸ் கிரேட்டர் தென் எம்எஸ்சி தான் வருது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் வரும், எம்எஸ்ஆர் டிவைடட் பை எம்எஸ்சி. இது வந்து எஃப் வேல்யூ ஃபார் ரோ, பிட்வீன் ரோஸ், எஃப் வேல்யூ ஃபார் ரோ. புரியுதாமா? ஸோ இதோட ஆன்சர் 0.54 டிவைட் பை 0.44, அதாவது 1.23ன்னு வருது. லாஸ்ட்டில் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இது ரெண்டு தான் பார்க்கணும். எம்எஸ்கே தான் வேல்யூ அதிகமாக இருக்குது எம்எஸ்ஆரை விட. ஸோ எஃப் ஃபார் ட்ரீட்மெண்ட் is equal to MSK by MSC, அதாவது 30.64 divided by 0.44, that is equal to 69.64. புரியுதாமா? அடுத்து F வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது டேபிள்லேருந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இதில் MSC தான் பெருசு, கரெக்டாக இந்த இதுக்கு எஃப்சிக்கு. அப்போ எம்எஸ்சியோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன? 4, கமா கீழே நமக்கு எம்எஸ்சி அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன? 12. ஸோ 4, 12 பார்க்கணும். சரி, இந்த இதுக்கு வாங்க. இங்கே எம்எஸ்ஆர் பெருசு எம்எஸ்சியை விட. எம்எஸ்ஆரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் 4, எம்எஸ்சி 12. இங்கேயும் 4, 12 தான் கண்டுபிடிக்கணும். சிமிலர்லி எம்எஸ்கே எம்எஸ்சி, இதில் எம்எஸ்கே தான் பெருசு. ஸோ டிகிரி 4, கீழே 12. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான் வரப்போகுது. எதில் கண்டுபிடிக்க போகிறோம்? எஃப் டேபிளில் 4, 12க்கு. இந்த 4ன்றது V1ன்னு சொல்லுவாங்க, இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை ப்ராக்கெட்டில் இருக்க. செகண்டில் இருக்கிறது V2ன்னு சொல்லுவாங்க. புரியுதாம்மா? இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய எஃப் டேபிள். கிளியரா? இதில் இந்த பக்கம் இருக்கிறது V1, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் கிரேட்டர் மீன் ஸ்கொயர் V1. இந்த பக்கம் இருக்கிறது V2, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்
லெஸ்ஸர் மீன் ஸ்கொயர் V2. நமக்கு எல்லாத்துக்குமே பாருங்கள் 4,12க்கு தான் பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது 4னா ரோவில் பார்க்கணும், அதுதான் கிரேட்டர் மீன் ஸ்கொயர். 4 இங்கே இருக்குது. செகண்ட் இருக்கிறது 12னா அதை காலமில் பார்க்கணும். 12 இங்கே இருக்குது பாருங்கள் காலமில். ஸோ இந்த 4ஐயும் இந்த 12ஐயும் நான் மேர்ஜ் பண்ணேன்னா இங்கே எனக்கு வந்து சேர்கிற இடம் 3.26. அதாவது இந்த பக்கம் 4 இருக்குது, இந்த லைனில் 12 இருக்குது. இதோடைய ஆன்சர் 3.26. இங்கே பாருங்கள் 3.26. புரியுதாம்மா? ஸோ டேபிள் முடிச்சாச்சு, அனோவா டேபிள். ஸோ ஸ்டெப் 10 நம்ம ஃபைனல் ஸ்டெப் கன்க்ளூஷனுக்கு போக போகிறோம். இதை 3 சப்டிவிஷனாக பிரித்து எழுதிடுவோம். calculated value for f for the column is greater than tabulated value for column in f. ஸோ அதாவது 37.82 is greater than 3.26. அப்படின்னா என்ன அர்த்தம்? when calculated value is greater than table value, we reject the null hypothesis, accept the alternate hypothesis. அப்போ alternate hypothesis தான் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். there is a significant difference between the columns. காலம்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ட்ரீட்மெண்ட்ஸ். செகண்ட் சப்டிவிஷன், calculated value of f for the rows is less than table value for the f value for rows. புரியுதாமா? அதாவது 1.23 is less than 3.26. எப்போ calculated value less than table value இருக்கோ we will accept the null hypothesis. அதாவது there is no significant difference between rows. ரோஸ்ன்றது பிளாக்ஸை குறிக்கிறது. தேர்ட் சப்டிவிஷன், calculated value of f அதாவது ட்ரீட்மெண்ட் is greater than tabulated value of f treatment. அதாவது 69.64 is greater than 3.26. therefore எப்போ calculated value greater than table value we reject null hypothesis h0. அப்போ we are going to accept alternate hypothesis h1. h1 என்ன சொல்லுது? there is a significant difference between varieties, அதாவது letters written in alphabets. புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.